என்னடா வயசுக்கு வந்த உள்ள சீரு தட்டு கொண்டு வர கிளம்பிட்டு 3 பேரு பெரிய ஒரு எடிசன் பரபர இங்கிலீஷே பேசுற இங்கிலீஷ் அண்ணாடாயா க்ளோஸ் அப் பண்ணிட்டு எப்படி எடுக்கறது எடுக்க முடியல அப்படி போய் மரத்து மேல இருக்குன்னு ஏறா தரம் ஓடுறோம் எப்படி இப்படி இருக்குமா அவனு தின்னோடு வடச்சடி கழுவி வச்சிருக்கானுங்க இவரு பிளான் பண்ணிருக்காரு அப்பனாடா என்னாச்சு பாருங்கடா ஹலோ மக்களே, நம்ம நெக்ஸ்ட் vlog ஃபன் vlog மாதிரி ஒரு சமைக்கலாம்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்கோம். எல்லாமே அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நான் மெயினாக சமைக்க போதே நம்ம அக்கா தான். எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். அக்கா ரெடியா? சமைச்சிடலாமா? ஓகே ஓகே ஓகே. vlog நல்லா ஃபன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். என்னடா நடுக்காட்டுல இருந்து கைதடி இருக்கிறீங்க? எதை நாகக்கடைக்கு ஓபன் பண்ண போறீங்களா? நகைக்கடைலாம் இல்லைங்க, சமைக்க தாங்க போறோம். யாரா சமைக்கிறது? எங்க அக்கா தான். ஓ, உங்க அக்கா சரோஜா தேவி சமையல். என்ன எனக்கு சொல்லாம நீங்க வாட்டுக்கு வந்துருவீங்க? கறி விருந்து வீடியோட நேர்மையா வந்துருவீங்க. ஏதோ மலை கிளைக்கு போறதுன்னா லேட்டா வருவீங்க. பாரு, இது மறுபடியும் வந்துச்சா தீய சுத்தி? ஆமாங்க. சரி, உனக்கு ஒண்ணு வச்சுக்கிறீரு. சரி, நீங்க தான் சமைக்க போறீங்களா? ஆமாங்க, நான் தான் சமைக்க போறேன். சாப்பிடுற மாதிரி சமைப்பேன் நம்பிக்கை நானும் உள்ள வந்திருக்கிறேன். சூப்பரா சமைப்பேன். வெரி குட், பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சரி, ஆரம்பிங்க. சூப்பரா இருக்கு. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? பண்ணுங்க பண்ணுங்க, பட பண்ணுங்க. போ 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 போ. வேற பன்னிக்கறி தானே? அட பன்னிக்கறி இல்ல, சிக்கன். என்னடா ஏகாலத்துக்கு பன்னிக்கறி ஏதோ பச்சை பச்சை சாப்பிடலாம், சிக்கன் வைக்கலாம்னு இருக்கிறேன். சரி, ஏதோ ஒண்ணு சாப்பிடுற மாதிரி செய்யுங்க. சரிங்க, நான் போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போங்க போங்க, லொல்லு வர போறாரு. இதுக்கப்புறம் ஃபன் தான், ஃபன் ஸ்டார்ட் ஆக போகுது. யார் அவன்? அவன் கேமராமேன். சரி, இருந்து போறேன். நான் வா போலாம். சரிங்க. இவரா இந்த வயசுல சிகரெட் கேட்க உங்களுக்கு சிகரெட் கேக்குதா? எதுக்குடா இப்படி? ஓ, அப்படி தெளிவா கேட்கலையா? சரி, பாத்துங்க வந்துடுறேன். போ போ போ. சரிப்பா. ஏய், என்ன ஏன்டா அடிக்கிற? போலாம். இவர் நெஞ்சு பொடுத்திட்டு இருக்கிறாரு. இங்க வரீங்களா? நம்ம வெசக்கரமே வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றோம். அடுத்து நெக்ஸ்ட் ஃபுட் சமைக்கிறது தான் vlog. இப்ப ஃபுல்லா ஃபன் பண்ண போறோம். கல்லு பொறுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். லொல்லு பாருங்க, நம்ம வளட்டிட்டு இருக்கிறாரு. நம்ம லொல்லோட சேர்ந்து நம்மளும் ஐக்கியமா சிவானி, என்ன மீனுக்கு கலர்றியா? டேய், கல் எடுத்து விட்டுருவா. தலைக்கு கல் எடு, ஒரு கல் எடுங்க. கல் எடு. நீ இதுக்குள்ள போடுறதா? அதுக்குள்ள போட்டு அவனை கோர வச்சிரு. கல்ல அடுப்பு கூட்ட வைங்கிறானா புளிக்குள்ள கொண்டாந்து போடுற கூறு ஓட்ட நாய். டிசைனா இருக்குது. டேய், மீன் வேணுமாடா? வேண்டாமாடா? அப்ப மரியாதை போய் கல் எடுத்துட்டு வாடா. கல் கூட தெரியல, அடுப்பு வராதேப்பா. வயசான பாட்டி போட்டு சிரமப்படுத்திருக்காளுங்க இந்த பொடுவா கூட்டம். மீன் வேணுமா? ஆனா வேலை மட்டும் செய்ய மாட்டானா. பாய்க்கு போங்கடா. டேய், பாய்க்கு போ. பாயில பைத்தியம் செருப்பு போடுறது அதுல அப்படியே பட்டுச்சு. மண்டையோட இதுக்கு பேரு மீன் பாத்துக்கோங்க. பேரு என்ன? மானா? ஏண்டா, அந்த மீன் உலகத்துல பாத்துக்கவே மாட்டாங்களாடா. இத சமைக்க போறோம், பாத்துக்கோங்க எல்லாரும். கல்லு 2 கல்லா? சின்ன கல்லா? மண்ல போடாம போடுங்கடா. போடு, அப்படியே எடுத்து போட்டு பாத்துக்கோங்க. ஒண்ணு அள்ளி போடணும். மொத்தமா அள்ளி போட போறோம். பாத்தீங்கன்னா அள்ளி போட்டாச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? மீன் சில்லிக்கு ரெசிபி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். என்ன கலக்குற? மீன் ரோஜா தேவியக்க படுப்பத்து வைக்க போறேன். செம்மையா சமைக்க போறேன். வைங்க. புடிச்சிருச்சு. புடிச்சிருச்சு. ஏண்டா செமையா சமைக்கிறோம். அரிசியை போடுறோம். நீ போடு. முதல்ல ஜட்டியை போடு. நீ வெட்டில போட்டு வருவீங்க பாத்துக்கோங்க.
ஏ ரூபேஷ் ஏன்னா யார் அது புதுசா லேடிஸு? நம்ம சரோஜா இருக்கிறாங்க. ஓ சமைக்கிற சரோஜாக்கா. ஆமா. ஓ தங்கச்சி. ஓ சேனல் கால் பத்திரிக்கா சேர்த்துட்டு இருக்கிறீங்க. போடுங்க பக்கத்துல இருக்கிற குட்டிஸு. ஓ சிலர் இதாரு இந்த பண்ணா இதாரு. ஓ நம்ம விசக்கிருவியா பாரு கறி சொன்னா எவ்வளவு வேகமா வெங்காயம் தொலைக்கு பாரு. தொழில் நான் தொழில் அங்கே படுத்துட்டு எனக்கு அவ்வளோ டயர்டா இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்து குடியார் நீ போயிட்டியா? அச்சா நாயே எந்த சாக்கிடுவோம் என்ன ரொம்ப அந்த வீடியோவுக்கு கேமரா எடுக்கிறான் பார்த்தியா அவனுக்கெல்லாம் ரொம்ப சுலபமா போச்சு. ஏன்னு கேளு எந்த வேலையுமே செய்வானுங்க அந்த ஒன்று மட்டும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு பாருங்க எல்லா வேலையும் மாங்க நான் செஞ்சுட்டு பாருங்க கடைசியில் செஞ்சு முடிச்சு பாரு கேமரா ஆஃப் பண்ணிட்டு திட்டு போயிடுவானுங்க. ஆமா எடுத்து ஒரு வேலையும் செய்யறது அந்த ஒண்ணுதான் வேலை. நமக்கு எத்தனை வேலை தெரியுமா? வெங்காயம் இருக்கு மிளகாய் என்ன இருக்கு பானுங்க இந்த ஒன்றுமே தூக்கி பிடிச்சிக்கவே ஏன்னா கேட்டா எடும்பேன் குறுக்கு பேசினா குறுக்கிலே மூச்சு போட ஒழுங்கா போடுறான். அது ஒண்ணுதான் அது செய்யற ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய பெரிய இந்திரன் படம் எடுத்து கேமராமேன் இவரு எடிட்ல ஆயிரம் மிஸ்டேக் வரு. இது வேற கொஸ்டின் வேற கேக்குது. யாரா அவன் காதுக்கு பின்னாடி சரோஜாக்கலாம் அங்க அடுப்பு பொங்கி போயிட்டு இருக்குது. இங்க வந்து கேமரா பார்த்துட்டு வந்துங்க நமக்கு வந்து சேர்ந்து வரும் ஆளுகளா சட்டியே தீயுதான். ஒரு வாடி இங்கே கிடக்குது சமையல்கார வாடி இங்கே கிடக்குதுன்னா சட்டி தீய தட்டுவிட்டு போங்க எந்திரிச்சு போங்க அவன் மடைக்கு பார்த்துட்டு பேன் அவன் தலையில் நிறைய இருக்கு உங்க தலைவலிக்கு ஷிஃப்ட் ஆகி போகுது எந்திரிச்சு போங்க. அங்கேதான் பொங்குதாமா இப்பயே மணி 4 ஆச்சு. இந்த சரோஜாக்கா சமையல் சாப்பிட்றவங்களும் நாக்கு தண்ணீர் மாட்டேங்குது பசி. போனெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல வெங்காயத்தை இருக்கலாம். ஏன்னா தம்பி அழுகுற லவ் ஃபீலா? இல்ல மாம்ச கண்ணெறிதா ஒரு நாளைக்கு வெங்காயம் உனக்கே கண்ணெறிது நெஞ்செறிதுன்னா டெய்லி லேடிஸ் கூட்டா எத்தனை வெங்காயம் எறிகிறாங்க எத்தனை குழம்பு செய்யறாங்க அவங்களுக்கு எப்படி எரிய கண்ணெல்லாம். ஆனா அதையும் தின்னோட்டு குழம்புல உப்புல ரசத்துல புளி புள்ளி எவ்வளவு குறை சொல்றீங்க பண்ணாடையா வேலை செஞ்சு பார்த்தா தாண்டா தெரியும். இதெல்லாம் சட்டி சோறு திங்கி மூச்சிய பாரு போ. ரெஸ்ட் எடுக்கிற நேரம் வேலை வச்சுட்டோம் உங்களுக்கு. அப்புறம் வீடியோ வரணும்னா இந்த வீடியோல எப்ப எடுக்கணும் நானே எப்படி வீடியோல கொதிச்சு வச்ச தண்ணி எல்லாரும் வீடியோ பாருங்க மறக்காம பாத்துருங்க ஃபுல்லா பாத்துருங்க பாருங்க. அக்கா சமையல் சூப்பரா பண்ணுவேன். கிராமத்து சமையல் சூப்பரா இருக்கு. நீங்க வாங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சாப்பிட்டு போலாம். ஜி எனக்கு ஒரு பெரிய ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? நம்ம செய்யற சமையல்ல ஃபிஷ் இருக்கா இருக்கு அத நல்லா பொரிச்சு லெமனை புழிஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இருக்கு தரம் ஓடுறோம் எப்படி இப்படி இருக்குமா? பார்த்திஸ் நாயா நீங்களா லெமன் புளியால் திங்க மாட்டீங்க. பச்சை மீன் கொடுத்தா சப்பி சாப்பிட்டு 4 மணி நேரம் அப்படி உனத்தையே கேக்குது. பார்த்திஸ் நாயா போரிக்கு வரை கிட்ட வராது அடுப்பாக்க வந்து அவிச்சு போடுவோனே எகத்தாலும் மிஸ்டிக்கிறேன். ஆமா என்னடா இது சோறாகணும் பார்த்தா இங்க புளிய போட இந்த சப்பிட்டு இருக்குது. நீ சமைச்ச மாதிரி தான் இதான் சரோஜா தேவி சார் சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க. இல்ல நீங்க சாப்பிட்றதே எங்களுக்கு இங்க எல்லாம் நனைஞ்சிருச்சு நீங்க சாப்பிடுங்க. இல்லைங்க இல்ல சாப்பிட்டு அங்க அடுப்புல பொங்கிட்டு இருக்குது உனக்கு வேணுமா எனக்கு வேணுமா கேள்வி எனக்கு அப்படின்னு நடுமடையில லட்சம் அடிச்சு விட்டுருவேன். போய் அடுப்பு பாருங்க. இது வேற சரோஜா தேவி அக்கா சமையல் இவன் வேற பிபி கிடைக்கிறான். சரோஜா தேவி சமைச்சு நீ பாத்திருக்கா? சரோஜா தேவி என்னைக்கெல்லாம் சமைச்சு பாத்திருக்கா? பேர் வச்சுக்காக சரோஜா தேவி அந்த பேர் சமைச்சா தானே சாப்பிடுறது. அடுப்பு அங்க முளைன்னு கிடக்குது பாடி இங்க கிடக்குது. அங்க யாரு
புகையுதா? ஏய், என்னாச்சுன்னு பாருங்கடா. இல்ல உள்ள ஏதாவது போட்டீங்களா இல்ல வேற அடுப்பு மட்டும் பார்த்து டேக்ஸ் வச்சு வந்துட்டீங்களா? ஏங்க சரோஜா தேவிங்க சமையல் முடிஞ்சதுங்களா? என்னோட சமையல் முடிஞ்சது. இனிமேல் உங்க கறி அப்படிங்களா? சரி, கறி எங்களுக்கு, சாப்பாடு உங்களுக்கு. அப்படி எடுத்து தென்னை மரத்து கறி வச்சுக்கொண்டு போய் சாப்பிடுங்க. நான் கறி சமைச்சு நாங்க எடுத்துட்டு போறோம். சாப்பாடு குழம்பு என்னடா பயங்கரமான பிளானா இருக்க மாட்டேங்குது. என்னடா 2 பேரும் கல்லு குடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிறீங்க? நல்ல குடிக்கலாம். கல் இல்ல கறி கறிக்கிட்டு இருக்கோம். அது நெருப்பு கோழி தானே? நெருப்பு கோழி நம்ம பிராய்லர் கோழி. பிராய்லரா? சரி, நெருப்புல வச்சா நெருப்பு கோழி தான். அதான் சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இருக்குது, கூடவே சுத்தி இருக்குது. பார்த்து நான் என் பச்சை கறியை தின்றுவான். என்னாரும் அந்த மீன் கோழி இதே தான் நான் அவனுக்கு. நான் எனக்கு புளி பிடிக்கும். புளி சாப்பிடுறேன். கூட வர்றது ஏன் உனக்கு சிங்கம் முடியாதா? அப்படியே மிதிச்சுன்னு வச்சுக்க வந்து சேருவாரு. தீய சத்திய கழுவிட்டு வா. ஒரு வேலையும் செய்யறது இல்லை. எல்லாம் நாம இல்லைன்னா இங்கே ஒண்ணுமே நடக்காது. இப்போ அடுத்தது என்ன? சிக்கனு. சிக்கன் சரி சரி கரு பண்ணி என்னடா பண்ணிட்டு இருக்கிறா? ஏய் என்னைக்கு மேல ஊத்துறோம். சரி நீங்க உள்ள வாங்க. ஜி, நீங்க என்ன பண்ண போறீங்க? சிக்கன் வேவா? பிஞ்சு சிற்பி அடிக்க போற, ஓடி போய். நீ சிக்கன் லோடா என்ன பச்சைக்கறி எடுத்து வயல விட்டானா? அட கரு மாத்திரம் முடிச்சோன்னே பச்சைக்கறி எடுத்துட்டு இருக்கா பரதேசி. நாங்கள பச்சைக்கறி இவனே தின்று பாரு நடக்கிறா. கறி கம்மியா இருக்கிற பாத்தீங்களா? வாயில் ரத்தம் தொலைக்கி இருக்கிற சிக்கனோட. ஓ டங்கு கூட்டு மேல மூச்சு ஓடி போயிரு. குழந்தைகள்லாம் இருக்குறா, இதுக்கெல்லாம் 4 துண்டு கொடுக்கணும்டா. பச்சைக்கறி தின்னுக்கிறேன் காக்கலாம். இந்த நாய் கூட்டி சொன்ன கேட்கறியாடா? அன்னைக்கு குமரா போய் ஒரு கோழி உயிரோட கிடைச்சிட்டு இருக்கிறா. கோழி பண்ணக்கார இடையே சண்டைக்கு வரையா? சரசக்கா சிக்கன். தூக்கும் அடுப்பு அமுங்க மறந்தா சரியா கை போட்டு. மீனுக்கெல்லாம் போட்டாச்சு. மீன்லாம் ரெடியா இருக்கு. நீங்க சிக்கன் செஞ்சீங்கன்னா அடுத்து மீன் களத்துல இறங்கிடலாம். இவங்க வந்து சிக்கன் செய்யறாங்க. அதுக்கு நானும் தம்பி ரூபேஷ் நீயுமே கடினமா உழைத்திட்டு இருக்கிறோம். அதிகமான உழைப்பு, அப்படியே ஒரு உழைப்பு. சிக்கனுக்காக உழைப்புலேயே நம்ம தான் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம தான் அதிகமாக சாப்பிட்றோம். இங்கே சப்ளை அடிப்பா ஓடி போய் நீ கிட்ட. அந்த கேப் அந்த அளவுக்கு செய்யறாங்க சரோஜா தேவி. கறி போடுறாங்க. டேய் இங்க வாடா. யார் அந்த கேமராமேன்? இங்க முக்கியமான இறக்க மாட்டேன். அங்க கக்கூஸ் போறவன் யூரின் போறவன் எடுத்து பண்ணாட. இது ஏறா இப்ப எங்க அக்கா சரோஜி அவர்கள் கிளறுவாங்க. டேஸ்ட் மட்டும் பாருங்க. உப்பு போடுங்க. இதை இங்க இருக்கு பாரு. எவ்வளவு போடுறன்னு போடுங்க. ஒரு 3 கிலோ உப்பு போட்டுடலாங்களா இதுக்கு? கறி அளவுக்கு போட்டதான் டேஸ்டா இருக்குங்க. ஓகே இல்லைங்க. பின்னாடி ஒரு தடவை பாருங்க. ஓஜி நீங்க எங்க போனீங்க? என்ன எங்க படுத்துருந்தீங்க? ஓ புடிச்சிட்டே வந்துட்டீங்க. திமிங்கலமா? வாயில்தான் வந்து போடு வலி வளர்த்து போய் ஜிலேபி மீன் பிடிச்சி வந்து இந்த நாய் டால்பின் மீன் இருக்குவாரு. லேடிஸ் எனி ப்ராப்ளம்? வேகட்டும். கோழி ஐ மீன் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா உனக்கு தெரியுமா? வீடியோவில் அக்கா தான் செய்யறாங்க. அக்கா என்ன செய்யறாங்க? பிராய்லர் கோழி, அப்புறம் அது பேர் என்ன? ஃபிஷ் பாறை மீன் ரோஸ்ட். டோன் ஃபிஷ். ஆமாண்டா தெரியாதுல்ல. ஏன் டோன்ட்டு கிடக்குறா? ஃபிஷ்னா விட்டு தொலைங்களா. அப்புறம் சோறு, வெள்ளை சோறு, ரைஸ். பெரிய ஒரு எடிஷன் போற இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழே நீங்க பேச மாட்டீங்க. இங்கிலீஷ் பேசுறதுலாம் கறி கிடையாது. ஓடி போயிருக்கா. சாயங்காலம் 4 மணிக்கு வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு வர என்ன கடுப்பேத்தலே சுத்திருக்கான ஒரு குரூப். எது சிக்கன் ஆயிருச்சா? நமக்கு வந்து சாம்பார் மட்டும் தானம்மா. யார் யார் ஏன் செய்றாங்களோ அது அவங்களுக்கா. சாப்பாடு சரோஜாக்கா, சிக்கன் சரோஜாக்கா. நமக்கு ஏதாவது துண்டு கிடைக்குமா தெரியல. டிஷ் தான். இவங்க வந்து நம்ம சரோஜா தேவி அக்காவோட அக்காவா?
தங்கச்சி நீங்க தங்கச்சியா? சரி 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 சரிங்க. மூச்சு விடுறப்ப முட்லி வரும்ல, அது வருது. வாட சட்டியில் ஓட்டதுக்கு அப்புறம் உசுர வந்துருச்சு. ஏற்ச கிளம்பிட்டு நாயா மொட்லி வருதுங்க, மூச்சு விட்டாதாங்க தண்ணியில மொட்லி இப்ப அடிக்கிற அடியில் ரத்தம் வருது. மொட்டிலி வருது, மொட்டிலி பாண்டாடா. இவ்வளவு தூரம் க்ளோஸ் அப் பண்ணிட்டு எப்படின்னு எடுக்கிறது? எடுக்க முடியல, அப்படி போய் மரத்து மேல இருக்குன்னு ஏறா. எடுக்க முடியல, உடக்க முடிய மாறானு வேறு நமக்குன்னு ரேஸ்கல்ஸ். எங்க போனாலும் எடுக்கக்கூடாது, அதுதான் உன் வேலை. கிம்புல எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கல 2000 ரூபாய் செலவு பண்ணி. வேண்டாம், விடுறா விடுறா விடு. தெரிஞ்சிருச்சா? உனக்கும் தெரிஞ்சிருச்சா? இதுதான் உன் வேலை. கறி சமைக்கிறதுல எங்க வேலை. வாங்கிட்டு வந்துட்டேன்டா. நைட்டு இல்லையா? சரிங்க, சிக்கன் வெந்துட்டு இருக்குதுங்க. ஏங்க ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிருங்களா? 1/4 மணி நேரத்துல ரெடி ஆயிடுங்க. சரிங்க, எனக்கு டவுட்டுங்க. இப்போ இந்த மாதிரி சமையல் கலையெல்லாம் நீங்க எந்த நாட்டில் போய் படிச்சுட்டு வந்தீங்களா, இல்லை நீங்களே பரம்பரையா கத்துட்டு வந்தீங்களா? பரம்பரை செஞ்சுட்டு இருக்கிறேன். செஞ்சுட்டு ஹோட்டல் கடை வச்சிருக்கேன், ரைஸ் கடை வச்சிருக்கிறேன். செம்மையா இப்போ வச்சிருக்கீங்களா? ஆமா, கூட்டம் செம்மையா வழி எங்க கடையில. ஓ வலிங்க. கடை பேர் என்னங்க? சராஜாதி கேட்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு கடையை கேள்விப்பட்டதே இல்லைங்க. கூகுள் மேப்ல அடிச்சு பாருங்க. ஓ கூகுள் மேப்ல ஓடுற அளவுக்கு பெரிய கடைங்களா? ஆமாங்க, எங்க கடை சரோஜாதேவின்னு பேர் வாங்கின கடை, பொமராவளத்துல வச்சிருக்கோம். ஓ காசெல்லாம் வாங்க மாட்டீங்க, கடையை வச்சு நீங்க பேர் வாங்குவீங்க. ஆனா கம்மியான தர ரேட்டுக்கு தான் கொடுப்போம். அப்படி டேஸ்டா இருக்கு. தர ரேட் அளவு தான் டேஸ்ட் இருக்கு, அதனால தர ரேட் கொடுக்குறீங்க. சூப்பரா இருக்கு. ஆனா தர ரேட்டு. கடை எங்க இருக்குதுங்க? பொமராவளத்து பாலக்கடி. ஓ பாலத்துக்கு அடியில் கூட கடை வச்சிருக்கீங்க. அருமையான இடத்துல கடை வச்சிருக்கீங்க. அப்பதாங்க எல்லாம் பஸ் ஸ்டாப் கூட்டம் நிறைய ஓ இப்ப கடை அங்க இருக்குங்களா? கடை எடுத்துட்டோம். எடுத்துட்டீங்க. அந்த அளவுக்கு வியாபாரம் பாத்துக்க. இப்ப தெரியுதா ஏன் கடை எடுத்தாங்கன்னு? இதெல்லாம் செய்யறது டேஸ்டா. வீட்டை காலி பண்ணி ஈரோடு கொண்டு வந்தாங்க, கடையில எடுத்துட்டோம். அடடடடா, உங்க பணி ஈரோட்ல ஆரம்பிக்க வேண்டியதானுங்க? இல்ல, கடை பாத்துட்டு இருக்கிறேன். அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கொடுத்துட்டு நான் கடை ஓபன் பண்ணிடுவேன். உங்களை தான் கூப்பிட்டு போறோம். ஓபன் பண்றதுக்கு வந்துடுறேங்க. கண்டிப்பா வந்துடுறேங்க. உங்களோட கடை முன்னேற என்னோட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சீக்கிரம் செய்யுங்க கடையை. அப்பப்போ வந்து நான் சீக்கிரம் செய்யதில்லை, சமையல் சீக்கிரம் செய்ய. நான் சொல்ல சாதாரண ஆள் இல்ல, சாமானிக்கோ சரோஜாதேவி. ஏன் போன்றா அப்புறம் பாத்து போட்டுக்கலாம். டேய் என்னடா வயசுக்கு வந்த உள்ள சீரு தட்டு கொண்டு கிளம்பிட்டு 3 பேரு கையில் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா? காஞ்சாதான் டேஸ்ட் வரும். ஓ அதனால கொண்டு போயிட்டு இருக்கு வெயிலுக்கு. ஓஹோ, இப்ப வெயில்ல படுக்க போறீங்க மீனை. சரி இப்படியே போடுங்க, வெயில் இங்கதான் இருக்குது. சரி ஒரு முடிவு பண்ணி வைங்கடா, வைக்கிறக்குள்ள வெடிஞ்சிட மாட்டிருக்குது. ஏய் இங்க தன்னை போல வச்சுட்டு ஏதோ நாய் தின்ற போகுறா? ஓ அந்த நாய் வேணாம், இந்த நாய் பாத்துக்க அப்படிங்கிற. ரைட்டு, கடிச்சுட்டு என்ன நாய் சேர்த்துட்டு உன்னை கடிச்சதுக்கு நாய் உயிரோட வந்துல நாய் மீனை பாத்துக்க. என்னது சிக்கன் ரெடிங்களா? வெரி நைஸ். என்னடா சிந்தாமணிக்கு எடுத்துட்டியா? சிந்தாமணி பொண்ணு மணிக்கு எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏன்னா 4 பீஸ் தனியாக எடுத்து போடுறீங்க. காசு வைக்கிறீங்களா? அது என்ன பண்றீங்க? ஓ கிரேவி தனியாக எடுத்துட்டீங்களா? குழம்பா இது? ஓ இப்போ தனியாக இருந்துட்டு வறுக்கிறாங்க. வறுக்கிறது சிவா வேலை. நான் போன வீடியோவிலேயே சொல்லிக்கிறேன், சிவாவை கட்டிக்கு போகிற புள்ள ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறேன். இந்த குமரவளத்தில் ஒரு வறுவல் வீடியோ போட்டோம்ல, அதில் எல்லா வேலையும் இவர் தான் பார்த்தாரு. ஆமாம்மா, ஒரு ஆம்பளை ஒரு வறுத்து டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் சமையல் செய்வார். என்ன அதுக்கெல்லாம் வேலை இருக்குது, பட்டி டிகிரி எல்லாம் பார்க்கணுமாம்மா. இங்கே காக்கெல்லாம் காலிடா. நீங்கள் சாப்பிடுங்க. தட்டுக்கு சிந்திட்டு போய் பார்த்து ஒரு தடவை செத்து போச்சு கோழி. இவனுக்கு பல தடவை ஒரு பேக் அடிச்சுருக்காங்க. வளர்த்துட்டு டிசைனா வளர்த்துட்டுருக்கான். குறைக்கிறதா? அதிகமாக வேணுமா? நாம் எதாவது ஹெல்ப் பண்ணுங்களா ஜி? உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுங்களா? நீங்களே பண்ணிடுறீங்க.
அதான் நானும் எதிர்பார்த்தேன். கறி மசாலா தூள் இது கறி மசாலா தூள் எடுத்து ரேஸ்கல் எடுத்து பெடெக்ஸ்ல சொல்லி விட்டுறோம். திங்க சத்திய இங்க இருக்கு வா. கல்லெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் செஞ்சாச்சு. அக்கா தான் அடுப்பு கலர்லாம் கூட்டினாங்க, அதனால அவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஆமாங்க, நிழல் அருமையா இருக்குது. நிழல் இல்லைன்னா இந்த வெயிலுக்கு கறி வேகத்திலேயே நம்ம வந்துடுவோம். ஓமா போதும் போதும், ஏற்கனவே சிக்கன் ஹீட்டு. ஏனுங்க இப்ப இது வந்து நீங்க இப்ப என்ன சொல்ல போறீங்க? கிளைமேக்ஸ்ல பெப்பர் சிக்கன் இருக்கீங்க நினைச்சேன். கொட்டும் போதே நீ அதான் பேர் ஒரு ரெடி பண்ணி பாருங்க. அடே இன்ன வரைக்கும் போடுறது பார்த்தா என்ன வரமிளகாயா? அதாவதுங்க இவர் வந்து இவரோட டேஸ்ட்டுக்கு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டாரு. இவன் செய்யாத பார்த்தா இங்க யாருமே சிக்கன்ல கை வைக்க முடியாதா இருக்குது. போட்டு தாளிக்கிறேன். குழந்தை செயலுங்கெல்லாம் இருக்குது, சாப்பிட்ற மாதிரி பண்ணுங்க. என்ன குளிச்சிங்களா நீங்க? ஆமா, நீங்க ஏதோ குண்டாக்குள்ள தலையை விட்டுருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஓ, வடிச்சு கஞ்சி குடிச்சிருந்தீங்களா? போடுங்க. ஓகே, போதுங்க போதுங்க. எல்லாத்துக்கும் அரிசி போட்டாங்க. இனி அடக்கம் தான். எப்படிங்க? முதல்ல கொஞ்சம் அது என்ன கலரு? ப்ரௌன் கலர் இருந்தது, இது பிளாக் கலர்ல ஆயிடுச்சு பெப்பர் போட்டதுனால. நீங்க பாருங்க, நீங்க சிக்கன் நீங்க பாருங்க. நீங்க தம்பி தம்பி நைக் பாருங்க, நல்லா நைக் பாருங்க, நல்லா இருக்குங்களா? அப்படிதான் சூப்பரா இருக்குது. சும்மாவா சிவானா? இறக்கிடலாம் சிவா, இறக்கிட்டு அதை மூடி வச்சிரு. ரொம்ப இதா கறி இறக்கி போகுது. இறக்கிடலாம். ஓகே, சூடு வச்சுக்கா சிவா. கை வந்தாலும் பரவாயில்ல, கறி ஃபைனல் டச் இது முடிஞ்சு. ஓகே, உங்க சாப்பிடலாம். இந்த ரசம் கறிக்கணும். மீனை பொறுத்து மாத்துங்க. நீங்க உளுந்தா எந்திரிச்சுவீங்கடா, ஆனா மீன் உளுந்தா எந்திரிக்காது. பார்த்தோன்னா ஓட்டுவாங்க. வந்துட்டானுங்க ராணுவத்திலிருந்து 3 பேர் மீனை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. ஆத்திலிருந்து தூக்கல. போதும் போதும். சிவா அவர்களும் இப்ப மீனை பொறிச்சு எடுக்க போறாரு. ஓகே ஜி, என்ன காயினும் அவனை தூக்கி வர வச்சலாங்கிறீங்களா? அந்த நடுவானிக்கிற ஒரு கருப்பு சட்டை பரவாயில்ல விடு. நீ அதை காஞ்சிதான் போடணும், அதுக்கு ஒரு நாள் கழிச்சா வீடியோ போடணும். என்ன காஞ்சிட்டு இருக்குதுங்க, காஞ்சிச்சான்னு செக் பண்றதுக்கு. தம்பி அப்படியே கை விட்டு பாருங்க உள்ள என்ன காஞ்சிச்சான்னு. யாசின் கை விட்டு இல்ல வாங்கி விட்டு பாரு. எதை வேணாலும் விடுறா, என்ன காஞ்சிச்சான்னு பாடுறா. அவர் விடுவாரு. அவர் எப்பேற்பட்ட ஆளு தெரியுமா? அக்னி புத்திரன் அவரு. வாடா தம்பி, நமக்கு அது அந்த அளவுக்கு நமக்கு பத்தாதுங்க. நான் சின்ன பையன், நீங்களே விட்டு பாருங்க. கொதிக்குதுங்க. இல்ல இல்ல, இன்னும் கொஞ்சம் என்ன காயின். ஓ, இன்னும் கொஞ்சம் காயின் இது வருது இல்லைங்க, அது கொஞ்சம் மேல வந்துச்சுன்னா. தம்பி என்னையே கொஞ்சம் தான், இதுக்கு மேல காய்ச்சனால அங்க சுண்டியில வேறுபாடு வடுத்து இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு. கரெக்டா எங்க அந்த பசங்க சுடுகாட்டிட்டே வந்து அப்படியே ட்ரையா நின்னு போட்டீங்க. யாருங்க? எப்போ எப்போ சிவா வர்றப்ப இன்னைக்கா? சிவா அவர்கள் மீன் பீஸை துண்டை எடுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றார்.
எவ்வளவு அழகா பொரிக்கிறாரு மீன். ஆனால் தண்ணி தான் நிறைய ஊற்றி விட்டாரு. இது எல்லாம் என்ன மீன் கிரேவி இதில் எக்ஸ்பீரியன்ஸ். என்னடா வெறித்தனமா யோசிச்சுட்டு இருக்கிற? இல்ல லொல்லு பசங்க சேனல்ல சமையல் வீடியோ போடுறேன்னு இருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் மீன் சாப்பிட்றதா இல்ல சிக்கன் சாப்பிட்றதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டங்கு அவனு தின்னோடு வடச்சட்டி கழுவி வச்சிருக்கானுங்க. இவரு பிளான் பண்ணிருக்காரு அப்பனாடா. ஆளு மாட்டையும் பாரு. சிவா மீன்ல பொரிச்சியா லாஸ்டா? ஓ ஓ ஜி வணக்கம். வாங்க 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இவர் நம்ம நண்பர் குமார். இவர் லொல்லு பசங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சேனலுக்காக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறேன். இவர் என்னோட பெஸ்ட் நம்பர் குமார். திருப்பூர் மாவட்ட லீகல் அத்தாரிட்டியில் செயலாளர் பொறுப்பில் இருக்கார். அதுபோக லொல்லு தர்பார் டீம் சேனல் ஓனராக இருக்கார். நான் அதுலேயும் பண்ணிகிட்டு இருக்கிறேன், லொல்லு தர்பார்லையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன், லொல்லு பசங்களையும் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் எல்லா 2 சேனல்லையும் வர வீடியோவை பாருங்கள். லொல்லு பசங்க சேனல்லையும் பாருங்கள், லொல்லு தர்பார் டீம் சேனல்லையும் பாருங்கள். ஒரே ஃபன் கலாயாக இருக்கும். ஓகே, நன்றி. பாஸ் வந்து நான் இந்த சேனலுக்கு வர சொல்லிக்கிறேன். அதனால் எங்கள் சேனலுக்கு வந்து இன்றைக்கி என்ட்ரி கொடுத்துருக்காரு. நம்ம சமையல் எப்படி இருக்குன்னு அவர் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லியே ஆகணும். அவர் நம்ம தம்பி சிவா, உங்களுக்கு தெரியும். அவர் வந்து மீன் பொரிச்சிட்டு இருக்காரு. ஜி இதில் ஒரு முக்கியமான மேட்ரு. கேமராமேன் நீ பக்கம் பாருங்க. அங்கே பாருங்க ஒரு ரோஸ் கலர் சீலை கட்டிக்கா பார்த்தீங்களா? அவங்க தான் சரோஜா தேவி. சமையல்லாம் வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. உங்க வீடியோல பாத்துக்க ரொம்ப சிறப்பா நடிச்சுக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நானும் தாங்க வாழ்த்துங்களேன். ஓகேங்க. நடிப்புன்னு வந்துட்டான்னு வச்சுங்க, அப்படியே சரோஜா தேவி பத்மினி எல்லாம் ஒன்னா மிக்ஸ் ஆகி ஒரே போட்டு தாக்கிடுவாங்க. அப்புறம் சமையல் பயங்கரமா செய்யறாங்க. முதல்ல ஹோட்டல் வச்சிருந்தாங்களாமாங்க. அதுக்கு சாப்பிடுவோம் எல்லாமே பெரிய ஆளாயிட்டாங்களாமா. இப்ப வந்து நீங்க சாப்பிட்டு பார்த்து அக்காவோட சிக்கன் எப்படி இருக்கு, தம்பியோட ஃபிஷ் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். நீங்க தான் எங்களுக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்கீங்க இன்னைக்கு. நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்க சேனல்லையும் நாங்க இந்த மாதிரி வீடியோ எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா ஒரு ஃபேன்ஸா இருந்து நான் சொல்றேன். நான் லொல்லு தர்பார் டீம்ல நடிக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு ஃபேன்ஸா நீங்க இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். சிறப்பா பண்ணிடலாம். ஓகே பஸ், ஓகே சரி. சாப்பிடலாங்களா? என்னது இன்னும் குழம்பு வைக்கணுமா? சரிடா, இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எது கிழிஞ்சுரா? அக்கா ஜராஜரி கையால இது என்னது மீன் ரோஸ்ட் வாங்கியாச்சு. இனி வெளுத்து வாங்க வேண்டியதான். லப்பரைக்கு இது போட்டு பொறிச்சிங்கடா. அவன் கடவுளேன்னு கிடக்குறான். சிவா உனக்கு அவங்க 2 பேரும் நான் மீன் சாப்பிட மாட்டேங்க. சாப்பிடுங்க. அப்படியே புகையில ஆஃப் பண்ண. புகை தான் தெரியுது வீடியோ. புகையில அப்படியே ஆஃப் பண்ண. போங்க அந்தாண்ட. வேலை போய் வைங்க. நல்லா இருக்கு. ஜி மீன் எப்படி இருக்குங்க? சூப்பர், வேற லெவல். அப்படிங்களா? சரோஜ் அவங்களுக்கு வந்து வேற லெவல். நீங்க சரோஜதேவி அவங்க தான் மீன் செஞ்சாங்க. செஞ்சது சிவானா? எடுத்ததுதான் அந்த அக்கா. சிக்கன் செய்ய போறாங்க. சிக்கன் போட போறாங்க. சிக்கன் வேணா செஞ்சாங்க. அக்கா சிக்கன் எடுத்து வைக்கா. சிக்கன் 2 பீஸ் செய்யுங்க. அது அப்பதான் உங்களோட வர்றதையும் நாங்க ஒளிவர முடியும். ஏன் அந்த மீன் பிடிக்கலாம் கொடுத்துட்டு போகாதுன்னு ஓட ஓட போடுங்க. மீனுக்கு எப்படி சிக்கன் வை. அவன் சாப்பிடுவான். அவருக்கு வைங்க, தம்பிக்கு வைங்க. இவரு அண்ணனுக்கு வைங்க. ஆனா இப்பதான் மேய்ஞ்சிட்டு வந்து வீட்லயே சாப்பிட மாட்டீங்களா? வீட்டுல புள்ள மேய்ஞ்சிட்டு வந்தேன். அவரு கூட சேர்ந்தா அப்படிதான் பாச ஒட்டிக்கும். அப்படியா? சரிங்க. இது சிக்கன் எப்படி இருக்கு ரூபேஷ்? நல்லா இருக்கு. அருமையா. ஜராஜாலி செய்யலாம்னு சொல்லி செஞ்சு ட்ரை பண்ணோம். பட் கிரேவி நல்லா வரல. சரி. குழம்பா கொஞ்சம் வடிச்சிட்டு மீதி பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டான் சிவா. நல்லா இருக்கு. ஆனா அது சிக்கன் முதல்ல அருமையா முதல்ல பண்ணதே நம்ம ஜராஜாலி அக்கா தான். அதுக்கப்புறம் அவர் வந்து இடையில பெப்பர் சிக்கன் போட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சுட்டாரு. பட் எல்லாமே நல்லா இருக்குங்க. இதுதான் கேமரா மேனுங்கிறவன் நேரத்துக்கு சாப்பிட முடியாது. நாங்கெல்லாம் பார்த்தியா லப்பலப்பா சாப்பிட்றோம். இன்னைக்கு எங்க சரோவோட சொந்த ஊருக்கு வந்தோம். வந்து சிக்கன் வறுவல், ஃபிஷ் வறுவல் போட்டா அருமையா பண்ணியிருந்தாங்க. பாஸ் டேஸ்ட் எப்படி இருந்ததுங்க? வேற லெவல். ஓகே, அருமையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க.
கையங்க வாங்கிருங்களா? ஓகே. அதே மாதிரி சிவா வந்து மீன் பொறிச்சிருந்தாரு, அருமையா இருந்து. உண்மையாலுமே உன்னைய கட்டிக்கு வர புள்ள கொடுத்து வச்சுக்கணும் தம்பி. கண்டிப்பா. ஓகேங்களா? அருமையா இருந்ததுங்க. நான் பெற்ற வையகமா பிறக்கணும். ஒரே ஃபன் பண்ணியிருப்போம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி எங்களுக்கு மொத்தம் 2 சேனல் இருக்கு. ஒன்று லொல்லு பசங்க, இன்னொன்று லொல்லு தர்பார் டீம். இந்த 2 சேனல்லையும் நாங்கள் எல்லாமே வருவோம். 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. ஆமாங்க, இவர் அப்படியே இடுப்பு மேல ஒரு மீதி வீசிருங்க.